அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகிறேன். நாளைக்கு கிருபானந்த வாரியாருடைய இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் படி பிறந்த நாள் அவருக்கு நாளைக்கு 25 ஆகஸ்ட்டு. அதனால் அவர் ஏற்கனவே இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், இந்த அரிசி உப்புமா மேட்ரை. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, அவர் கனவில் அருணகிரிநாதர் கேட்குறாரு. ஒரு சிலை இவர் தான் ஒரு கோயில் ஒன்று இருக்கார், அந்த கோயில் இவரே கட்டின கோயில். அந்த கோயிலில் மேலே நிறைய சிலைங்க வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கங்கே கோயில் சுற்றுச்சுவருங்களெல்லாம் உங்களுக்கு சிலைங்க இருக்கும். அதில் இவர் அருணகிரிநாதருடைய சிலையும் அங்கே நிறுவப்பட்டிருக்கு. அந்த இது டெய்லியே அன்னதானம் மாதிரி சாப்பாடு போகிற பழக்கம் அவங்கள சமைக்கிறது, அன்னதானம் மாதிரி பண்ணுறது, இந்த பழக்கம் அவருக்கு இருக்குது. காலியாவது இவருக்குள்ள கனவுலேயும் என்ன ஆகுதுன்னா, ஒரு சாமியார் மாதிரி சாப்பாடு கேட்குற மாதிரி வர்றப்போ எல்லாமே தீர்ந்து போச்சே, சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு, அவர்கிட்ட அரிசி உப்புமா வேணால் செய்து கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி அப்படி தான் அரிசி உப்புமாவு செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பின்னாடி அந்த அரிசி உப்புமாவை செய்யறதுக்கு ஆர்டர் பண்ணி செய்ய ஆரம்பித்தாச்சு. அந்த சாமி யாரோ ஒருத்தர் சாமி ரூபத்தில் வந்தவருக்கு. அப்புறம் அதை செய்ய ஆரம்பித்த பின்னாடி அந்த சிலை என்ன ஆகுதுன்னா, சாஞ்ச மாதிரி இருக்குது. அருணகிரிநாதனுடைய சிலை சாஞ்ச மாதிரி இருக்குது. அது நிமிந்துருது. அது என்ன ஆகுதுன்னா, நிஜத்துலேயே அந்த மாதிரி உடனே சாப்பாடு காலியான சமயத்தில் ஒருத்தர் சாமியார் மாதிரி ஒருத்தர் வராரு. அருணகிரிநாதர் ரூபம் தான் வந்துக்கிறவருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அரிசி உப்புமாவை தான் நம்ம அப்போ செய்யலாம். இது எதுக்கு இந்த மாதிரி புராணக்கதை? இப்போ நான் சொல்கிற விஷயத்துலேயே கொஞ்சம் மாறுபாடு கூட இருக்கலாம். அது ஒரு நிஜத்திலேயே நடந்ததாக இருக்கலாம், இல்லை கனவுல வந்ததாக இருக்கலாம். இதை நான் முதல்ல வீடியோ போட்டப்போ கரெக்டாக போட்டிருக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் தேடி பார்த்து சொல்லாமல், முக்கியம் அந்த விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதே உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு தாமரை பூவோ, இல்லை உங்களுடைய நட்சத்திரப்படி உங்களுடைய ராசிப்படி சம்பங்கி பூ தான் அப்படின்ற மாதிரி பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் கவனிக்கிற ஆள் ஆகிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, பிரபஞ்சம் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த பூ வைங்க, எப்படி இவர் கிருபானந்த வாரியார் புரிஞ்சுக்கிறாரு, இது அரிசி உப்புமாவுன்றது கண்டிப்பாக இப்போ வந்த சாமியார் அருணகிரிநாதர் ரூபந்தான் அப்படின்னு அந்த கனவு கூட லிங்க் பண்ணி புரிஞ்சுக்கிற கிருபானந்த வாரியார். அப்போ இப்போ வந்திருக்கிற சாமிஜி நம்மக்கிட்ட சாப்பாடு கேட்குற கனவுல வந்த மாதிரியே வெளியில் வருது. அப்போ அவர் தான் நம்மக்கிட்ட சாப்பாடு கேட்குறாரு. சரி நம்ம அரிசி உப்புமாவே செய்து கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு பாருங்க. அந்த விஷயத்தை நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் பண்ணலாம். இது ஒரு தனி விஷயம். நீங்கள் நல்ல வேலை கிடைக்கும். நாளைக்கு அவருக்கு கிருபானந்த வாரியாருடைய பிறந்த நாள் அப்படின்றதுனால நீங்கள் அரிசி உப்புமா செய்து கொடுங்க செய்துன்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே இப்போ நிறைய இன்னொரு விதமான வீடியோக்களை பார்க்குறேன் நான். அதாவது ஏதோ ஒரு ஆன்மீக நம்பிக்கையில் ஆன்மீகத்தில் பல வருஷமாக சேனல் வச்சு என்னென்னவோ சொல்லிட்டு வர்றத அரிசி உப்புமா பண்ணி வச்சா வேலை கிடைக்குமாமே. அரிசி ஒரு அம்மா சொல்லுது, ஒரு அம்மா பேசிங்குது, அரிசி உப்புமா பண்ணி கொடுத்தா வேலை கிடச்சிது. அப்போ நாட்டில் எத்தனை பேர் அரிசி உப்புமா செய்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிச்சா? இப்படி பேசுகிற, ஏன்னா அவங்களும் அந்த ட்ரெண்டிங்காக போகுது, அந்த வீடியோஸும் நல்லா போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது அந்த மாதிரி வீடியோ போட்டாலும் சூப்பராக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எத்தனையோ விஷயத்தை தாண்டி வந்திருக்கிறேன். நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பார்த்துட்ருக்கேன். முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற பெண்கள், அடிமைப்பட்ட பெண்களுக்காகவே நான் ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒன்று அவங்கள மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிற இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் மாட்டின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆன்மீகமாக எதனா சொல்ல முடியுமா, இது எதனா சொல்ல முடியுமான்றதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு அப்ளை வேறு நான் பண்ணி பார்க்குறேன். ஒரு லைஃப்பில் மிக்ஸ் பண்ணி நடந்த நிகழ்வுகளாக வேறு இருக்கும். அது நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை புது வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். என் வீட்டுக்கு கிட்டே இருக்க அரச மரத்தடி பிள்ளையார்கிட்ட போவேன், கும்பிடுவேன். அந்த இடத்துல எனக்கு நிறைய பிரபஞ்சமாக உணர்த்தும். அங்கே அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற அந்த பழைய படங்க ஃபோட்டோங்கள்லாம் எடுத்துன்னு வச்சுருவாங்க. அவங்களுக்கு மூலியாக உடஞ்சி போந்தெல்லாம் வச்சுருவாங்க. அந்த சாமிகள் எல்லாமே நான் உங்ககிட்ட இப்போ வீடியோவில் பேசின்னு இருப்பேன் அவங்கள பற்றி. அந்த ஃபோட்டோவாக இருக்கும். அது மறுநாள் போய் பார்த்தா நான் உங்ககிட்ட யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறனோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவாக இருக்கும். சோட்டானிக்கர பகவதி அம்மாவை பற்றி உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன்னா, அங்கே சோட்டானிக்கர பகவதி அம்மா ஃபோட்டோவை யாரோ எடுத்துன்னு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் அதே சோட்டானிக்கர பகவதி அம்மா ஃபோட்டோவே வச்சுருக்க மாட்டாங்க உங்களுக்கு. அதாவது சில ஃபோட்டோங்க முருகர், கண்ணன், இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டில் நிறைய வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் நிறைய அந்த மாதிரி கோயிலுங்களாண்டு இருக்கும். இது அப்படி கிடையாது. நான் எங்கேயோ ஒரு கடவுளை பிடிச்சி பேசினான்னா அந்த கடவுள் ஃபோட்டோவை அங்கே எடுத்துன்னு வச்சு, சித்தர்கள் கூட சில சமயத்தில் அந்த மாதிரி சமயத்தில் தான் போரூர் சிதம்பரம் சித்திர ஃபோட்டோவை முதலாக அந்த கோயிலாண்ட ஒருத்தர் எடுத்துன்னு விற்கிறாங்க. அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி கிருபானந்த வாரியார் ஃபோட்டோ இருக்குது. அந்த கிருபானந்த வாரியார் ஃபோட்டோ அவர் முகத்தில் பாதி தூரம் மறைச்ச மாதிரி இன்னொரு ஃபோட்டோ இருக்குது, முருகர் ஃபோட்டோவோ ஏதோ இருக்குது. ஆனால் உள்ளே ஏதோ ஒரு வேர்டு இருக்குது. ஆனால் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்கல. ஏன் நான் பார்க்கலன்னா, ஈட்டிக்கிட்டு இருக்கிற நீளமான வார்த்தையினுடைய எண்டிங் வேர்டில் வேலைன்னு இருக்குது உங்களுக்கு.
அதனால நானும் வேலைக்காக தான் ரொம்ப முக்கியமாக வேண்டிட்டு இருந்த சமயம் அது. இது வந்து 3 வருஷம் ஆச்சு அந்த விஷயம் நடந்து. அந்த வேலைன்ற விஷயத்துக்கு தான் நானும் ரொம்ப கும்பிட்டுருக்கிறேன். சொல்கேட்ட பிள்ளையார் நம்மளுக்கு சொல்ல வராரு. கிருபானந்த வாரியாரை கும்பிட்டா வேலை சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயம் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கிறேன் நான். அந்த போர்டு முன்னாடி இருக்கிற முருகர் ஃபோட்டோவை நீக்கி அது என்ன அது முழு வேர்டுன்னு பார்க்கணுன்னே நான் விரும்பலை. பிரபஞ்சம் என்ன இண்டிகேட் பண்ணுச்சுன்னா கிருபானந்த வாரியார் மூலமாக வேலை கிடைக்கும்ன்றது தான். அதனால் நீ கிருபானந்த வாரியாரை கும்பிடு, அவரையும் நினை அப்படின்னு உனக்கு சொல்ல வருது பிரபஞ்சம் அப்படின்னு மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. அதை நீக்கி அது என்ன ஃபுல் வேர்டுன்னு பார்க்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் சுற்றிட்டு வரேன். ஆனால் அந்த ஃபோட்டோ மட்டும் சில சமயத்தை வச்சுட்டு மறுநாளே எல்லா ஃபோட்டோவும் யாரானா எடுத்துன்னு போயிடுவாங்க, இல்லை க்ளீன் பண்ணுவாங்க. 1 மாதமாக அங்கே தான் இருந்தது. அப்போ நான் போய் டெய்லியே ஏதோ ஒன்று 48 நாளோ ஏதோ ஒன்று சுத்தத்துக்காக போயிட்டுருக்கேன். அந்த 1-2 மாதம் கழித்து வேலை சம்மந்தமாக, டெக்னிக்கல் வேலை சம்மந்தமாக ஒரு கோர்ஸ் வந்து என்னை சேர சொல்கிறாங்க. அந்த சேர சொன்ன இடத்துக்கு சம்மந்தமாக கிருபானந்த வாரியார் அங்கே இருக்கிறார். அப்போ நான் இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கிறேன். வேலைன்னா ஒரு வேலை கிடையாது கிருபானந்த வாரியார். இன்றைக்கி அப்டேட்டு, இன்றைக்கி ஐடி கம்பெனியில் இருக்கிற ஒரு டூல் மாதிரியோ டெக்னிக்கலை யூஸ் பண்ணி பண்ணுற மற்ற வேலைங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது டாக்டராக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் வேலையாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் வேலையாக இருக்கட்டும், அதில் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்திலேயே உனக்கு நல்லா வரத்துக்கு கிருபானந்த வாரியார் ஹெல்ப் பண்ணுவார் பொழுது. அவர் ஏதோ ஒரு தொழில் வருமானத்தை வழி பண்ணுறது விஷயம் மட்டும் இல்லை பொழுது அப்படின்ற விஷயம் அன்றைக்கி தான் புரியுது எனக்கு. வேலை சம்மந்தம், ஹஸ்பண்டு வேலை சம்மந்தமான விஷயம், தங்கச்சி வேலை சம்மந்தமான விஷயம்னா கூட நான் மற்றவங்கள கும்பிடுறேன். மெயினாக டெக்னிக்கல் வேலை சம்மந்தமாக அதுலேயும் நல்ல சம்பளத்தில் வேலை வேணும்னாலே நம்ம கிருபானந்த வாரியாரை வணங்கணுன்ற மாதிரி நாலேஜு அப்போ வந்தது எனக்கு. 2வது என்ன விஷயம்னா, அந்த கோர்ஸ் வந்து என்னால் முடிக்க முடியாமையே இருக்குது. ஆனால் அந்த கோர்ஸ் முடிக்க முடியாமல் இருந்தால் கூட அந்த கிருபானந்த வாரியாரை என்னைக்கு நான் வந்து அந்த வேலைன்ற வார்த்தையை கண்ணில் பார்த்தனோ அந்த நிமிஷத்துலேருந்து ஆயில்ய நட்சத்திரம் அன்றைக்கி தான் வந்து இதானார். ஃப்ளைட்டில் வரும்போது சுவாதியில் பிறந்தார். சுவாதி நட்சத்திரம் வரும்போதும் சரி, ஆயில்ய நட்சத்திரம் வரும்போதும் சரி, நான் அவரை கும்பிடுவேன். ஒன்றும் இல்லை, 108 முறை சொல்லுவேன். இல்லை ரொம்ப எதனா எனக்கு படிப்பு சம்மந்தமான விஷயம் தேவையானதுதானா 369 முறை எழுதுவேன். கிருபானந்த வாரியாரே போட்டின்னு சொல்லிட்டு எழுதுவேன். அப்போது அந்த எழுதின்னு இருக்கும்போதே ஒரு நல்ல விஷயம். அது மெயினாக படிப்பு ஜாப் சம்மந்தமாக தான் வருமே, வேறு எதனா வராது. வேறு எதனா கூட வேண்டிகிட்டு இருப்பேன் நான். வீடு சம்மந்தமான விஷயங்கள், வேறு வீட்டு சிக்கல்கள் இருக்கின்ற விஷயங்கள் அவமானப்படுத்தியிருப்பாங்க. இப்போ அவங்கள ஜெயிக்கிறதுக்குன்ற அது தனி கதை. அது எல்லாமே வேலைக்கு போகிற விஷயமே தேவை கிடையாது. உங்களுக்கு எதிரி ஜெயிக்கணும்னா ஒரு வேலைக்கு போகிற விஷயம் மட்டும் தேவை கிடையாது. நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் என்கிட்ட, விதவிதமாக இருக்கும். ஆனால் கிருபானந்த வாரியாரை பற்றி நான் எதனா ஒன்று ஆயில்ய நட்சத்திரமோ சுவாதி நட்சத்திரமோ இல்லை ஒரு கிருத்திகையோ ஏதோ ஒரு எனக்கு முக்கியமான வேலை சம்மந்தமான விஷயம் வந்தால் மட்டும் அவரை 369 முறை எழுதுறது, நான் வந்து அவர் எழுதின பாட்டுங்களே இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் தொடரதில்லை. ஏன்னா எனக்கு இன்னொரு நாலேஜ் உண்டு. அது என்னதுன்னா, அந்த பெயர்கள் தான் முக்கியம். அந்த நாலேஜை எனக்கு யார் கொடுத்ததுன்னா யோகிராம் சுரத்குமார் அவர்கள் கொடுத்தது. சரி, யோகிராம் சுரத்குமாரை நான் போய் நேர்லேயே பார்த்தேன்னா இல்லை. யோகிராம் சுரத்குமார் அவர் கூடவே திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்குமாரோடைய ஆசிரமத்தில் தேவகி அம்மா வீடியோஸ் போடுறாங்க. அந்த வீடியோஸில் நிறைய விஷயங்களை அந்த அம்மா வந்து சச்சங்கம் பேசத்தை நான் கேட்பேன். கேட்கும்போது உண்மையில் சொல்லப்போனால் இந்த ஆன்மீகமாக, பிரபஞ்சமாக, கடவுள் மொழிகள், ஆன்மீக சம்மந்தமாக, கடவுள் சம்மந்தமாக இந்த பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அந்த தேவகி அம்மா ஸ்பீச்சை நான் கேட்டது கூட காரணம். குமார் வந்து கரெக்டாக ஹோட்டலில் போயிட்டு ஒரு 3 கொட்டாங்குச்சியில் ஒரு 3 கப்பில் ஒன்றுத்தில் சாம்பார், ஒன்றுத்தில் வடை இருக்கணும், ஒன்றுத்தில் இருக்கணும்னு சொல்வார். பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது வந்து ஏதோ வடை சாம்பார் வாங்கிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு பின்னாடி நான் வந்து இந்த கப்பில் தான் இதை வாங்கினேன், அந்த கப்பில் தான் இதை வாங்கணும்னு நான் சொல்லி தானே அமிச்சேன். பயங்கரமாக கோவப்படுவார். அதாவது அவர் கூடவே இருந்ததுனால நான் கவனித்தேன். இந்த பிரபஞ்சத்தையே அவர் கையில் தான் இருக்குது. அவர் சிவன் ரூபமாகவே அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்குள்ளுக்குள்ளே ஒரு சிவன் இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு சடங்கு மாதிரி பண்ணுறாரு. அதுக்கு இவர் சண்டை போடுறாரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்குவாங்க எல்லாரும். ஆனால் அந்த ஹோட்டல் முதலாளி என்ன பண்ணுறாரு, அவர் சித்தர், அவர் கடவுள் தான்றதை புரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி அதாவது மேட்சிங்கே இல்லாத கூட சில சமயத்தில் கேட்பார். அவர் கேட்டபடி தான் அதை கொடுக்கணுன்றதை அந்த ஹோட்டல் மேனேஜர் தெரிஞ்சு வச்சுருந்தாரு. எப்போனா அந்த மேனேஜர் இல்லாத சமயத்தில் அவர் கேட்டது இல்லாமல் ஏடா கூடமாக சாதாரண இவங்களுக்கு தர மாதிரி, கஸ்டமர்களுக்கு தர மாதிரி கொடுத்து அமிச்சிட்டு பின்னாடி இவர் ரொம்ப கோவப்படுவார். இந்த பிரபஞ்சத்திலேயே ஏற்படுற நிறைய இன்னல்களான விஷயங்களை நான் இங்கேருந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன்,
நான் இதை ஒரு சடங்கு மாதிரி பண்ணுறேன், ஒரு வேளை சாப்பிட்றேன், என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றேன், நான் குளிக்கிறேன், நான் குளிக்கல, ஆனால் நான் அதை ஒரு சடங்காக பண்ணுறேன். அன்னாட வாழ்க்கையில் இருக்கிற சாப்பாடு, தூக்கம், குடிக்கிற தண்ணி அதையே நான் ஒரு சடங்காக மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருன்றத தேவகி அம்மாவுடைய ஸ்பீச் கேட்கும்போது தான் அது எனக்கு புரியுது. அதே மாதிரி அந்த மாதிரி யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயான்றது தான் அவராகவே அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணது, இந்த மாதிரி தான் சொல்லணும்னு. ஏன்னா அவர் வந்து நீங்கள் எந்த மந்திரம் சொல்லனாலும் பரவாயில்ல, எந்த ஸ்லோகம் பண்ண பரவாயில்ல, நீங்கள் சாமி பூஜை புனஸ்காரம் அபிஷேகம் பண்ணலன்னா பரவாயில்ல, ஒரு பெயரை உச்சரித்தாலேயே போதும், என்னுடைய அருள், நான் இந்த உலகத்தை விட்டே போனால் கூட என்னுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும்னு அவர் சொன்னார். அதனால் அவர் சொன்ன விஷயத்தினால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்மளுக்கு தெரியாத மொழி புரியாத சமஸ்கிருதத்தில் கூட நிறைய ஸ்லோகம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த நம்மளுக்கு எந்தெந்த கடவுளை எந்தெந்த சித்தரெல்லாம் நம்ம கும்பிடணும்னு நினைக்கிறோமோ அவங்க பெயரையே நம்ம சொல்லிக்கிட்டே எழுதிடலாம். 369 முறை, இல்லை 108 முறை சொல்லிடலாம், இல்லை 11 முறை சொல்லிடலாம், இதில் இத்தனை முறை சொன்னால் போதும்ன்ற நாலேஜு அப்போ அதை நான் கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் இந்த அரிசி உப்புமா கதை கூட அப்படி தான். இதில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட போகுதுன்னா அதை இங்கே நம்ம கையில் ஹோட்டல்லேருந்து வந்த பொருளை வச்சு ஒரு சடங்கு மாதிரி அவர் அதை பண்ணுறார். அந்த விஷயம் வந்து ஹோட்டல் மேனேஜருக்கே புரிஞ்சிருக்குது. அவர் ஒரு காரணத்தோடு தான் அது இந்த மாதிரி செட்டு தான் வேணும்னு கேட்டிருப்பாரு அப்படின்னு அந்த பட்டர்ஃப்ளை விஷயங்கள்லாம் கூட அப்படி தான். ஒருத்தருக்கு வந்து பட்டர்ஃப்ளை ரூபத்தில் அவர் வீட்டில் பூட்டி வச்ச பூட்டில் போயிட்டு பார்த்த உடனே நான் பட்டர்ஃப்ளை ரூபத்தில் உனக்கு வீட்டில் வருவேன்னு அவர் சொல்லி நிறைய பேர் பட்டர்ஃப்ளை ரூபத்தில் சித்தர்கள் வராங்கன்றது, கனகம்பட்டி ஐயா பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வரான்ற விஷயங்கள்லாம் கூட ஒரு பிரபஞ்ச விஷயங்களை பற்றி ஒரு சித்தராக பேசுறதுன்ற விஷயத்தில் அவர் ஒரு முதல் இது எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம். அது கூட யாருன்னா இது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர் இருந்தால் தெரியுமா, இந்த உப்புமா வச்சுட்டோமா வேலை கட்சிடுமா அப்படின்றதுக்கெல்லாம் என்கிட்ட எந்த பதிலும் கிடையாது. பட்டர்ஃப்ளை நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை ரூபத்தில் என்ன பார்ப்பீங்க. அந்த இடத்துல வந்து அவங்க வீட்டுக்கு போய் திறந்து பார்த்தா உள்ளே போனவுடனே பட்டர்ஃப்ளை வந்து இவர் மேலே உட்காந்துருந்துருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ரமணரும் கூட அப்படி தான். ஏன்னா அவர் யோகிராம் அவர்களே வந்து ரமணர்கிட்ட போனவர். ரமணருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தார். நாய் பூனை இதுங்கெல்லாம் எது வந்தாலும் அது அந்த போர்வையை போத்துங்குது, இன்றைக்கி அணில் போர்வையை போத்துட்டுருக்குது, இன்றைக்கி அந்த போர்வையை போத்துங்குது, ஆனால் வந்தது வந்து இந்த சித்தர் அப்படின்ற மாதிரி ரமணரும் சொல்லுவார். உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்டில் தான் நான் சொல்கிறேன் அந்த உப்மாவையே. சரி, ஒரு வேலை நான் யூடியூப் கூட வச்சுருக்கிறேன். அந்த யூடியூப்லேயே நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் இருக்குது. டமான காப்பிரைட் வரும், அதை பண்ணிட்டோமான டெக்னிக்கல் சம்மந்தமாக வரும். அப்போ அந்த சமயத்தில் கூட நான் கிருபானந்த வாரியாரை கேட்டுக்குவேன். இதுலேருந்து நான் டக்குன்னு அந்த கிளியர் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி. கிருபானந்த வாரியார்னாவே எல்லாருக்கும் அவர் பேசுகிற ஸ்டைலு, அவர் பேசுகிற இதுங்களெல்லாம் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் கொஞ்சம் கூட சிங்க் ஆகாது. சங்கம் கேட்டு உங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிற எக்ஸாம்பிளுங்கள்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு அந்த ஆன்மீகத்தை அவர் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் அற்புதமாக இருக்கும். 3 முறை சொல்லும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் கவனிக்கலைன்னா போச்சு, அவ்வளோதான். 3 முறை பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும். அதே மாதிரி ஒரு மனுஷன் தண்ணியிலையோ நெருப்புலையோ மாட்டிக்கிட்டு போனால் கூட பிரபஞ்சம் 3 முறை காப்பாற்றும் நம்மளும் அது கூட சேர்ந்து அந்த பிரபஞ்சத்துக்கு கூட ஒத்திசைவு பண்ணணும். அப்போ தான் அதுலேருந்து நம்ம மேல முடியும் அப்படின்றது. ஜேசிபி அந்த வண்டியை கூட நீங்கள் ஓட்டுறீங்க, அதில் எப்படி வந்து கியரை திருப்பினா இதுவும் ஜாவாவும் பைத்தானுன்றது நினச்சிக்க போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஜேசிபி வண்டி ஓட்டுறீங்க, ஹேண்டில் திருப்பினா அது மேலே போகும், மண்ணை வாரிக்கணும், மறுபடியும் அது ஹோல்டு பண்ணணும், மறுபடியும் அது மேலே போய் மறுபடியும் கொட்டினோன்னா 5 ஸ்டெப் 6 ஸ்டெப் அந்த இடத்துல ஹேண்டில் வச்சுருப்பான் கண்டிப்பாக. அப்போ அந்த இடத்துல ஒரு குழப்பம் வருது அப்படின்னா கூட நீங்கள் கிருபானந்த வாரியாரை இது பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம டெய்லி வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த கடவுள் நான் சொன்ன பாருங்கள், நாகபூஷணி அம்மாவுக்கு கண்டிப்பாக அந்த ப்ளூ ஸ்கிரிப்ட் ஒயிட் ஸ்கிரிப்ட் விஷயத்துக்கு தான் இது இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த அம்மா கனவுல அன்றைக்கி வராங்க, அதுவும் நாக பஞ்சமி அன்றைக்கி வந்து கனவுல வராங்க. அன்றைக்கி தான் எனக்கு அந்த ப்ளூ ஸ்கிரிப்ட் ஒயிட் ஸ்கிரிப்ட் விஷயத்தையே எனக்கு புரிய வைக்கிறாங்க. சரி, அதை நிதானமாக உங்களுக்கு கொண்டு வரேன் அப்புறமா அந்த ஒயிட் ஸ்கிரிப்ட் ப்ளூ ஸ்கிரிப்ட். அப்போ அதுக்கு நாகபூஷணி அம்மா நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒருத்தரை நீங்களாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சத்துக்கு ஈஸியாக சேனலைஸ் பண்ணிக்கும். எப்படி ஒரு ஸ்கூலில் வந்து நீ எச்எம்ஆயிரு, நீ டீச்சர் ஆயிரு, நீ வாட்ச்மேன் ஆயிருன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நீ தான் செட் பண்ணுறத, பிரபஞ்சம் செட் பண்ணுறதில்ல, நீ தான் செட் பண்ணுறத. இந்த விஷயத்துக்கு இந்த சித்திரை வச்சுக்கலாம், அந்த விஷயத்துக்கு நாகபூஷணி அம்மா வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதை நான் செட் பண்ணது உங்களுக்கு எதுக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் இதை சொல்லும்போது நீங்களாவே நாள்நிலைக்கு என்ன பண்ணுவீங்க, இதுக்கு நம்ம இந்த சித்திரை வச்சுக்கலாம், அவங்க அது சொன்னாங்களே அதே மாதிரி தானே இது கூட தெரியுது அப்படின்னு நீங்கள் வேறு ஒரு சித்தரை வேறு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதனால் என்றைக்குமே நான் சொல்கிறதையே நீங்கள் காப்பி பண்ணணும்னு நான் சொல்லலை.
என்னுடைய வே ஆஃப் விஷயங்களை நான் எப்படி லைஃப்பை வந்து எப்படி நம்ம சித்தரையும் ஆன்மீகத்தையும் அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அந்த நம்பர்ஸ் போட்டு எழுதுது 369 இதுங்களை நான் எப்படி கொண்டு போகிறேன்ற மாதிரி நீங்களே கூட உங்கள் லைஃபுக்கு க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணிக்கலாம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உணர்வுன்றவங்களுக்காக நிறைய வீடியோ போட்டுருந்தேன், அது போகிறதில்ல இப்போ ஒரு 15 நாளாக. இதில் உணர்வில் ஜாயின் பண்ணால் 59 ருபீஸு, வெளிச்சமில் ஜாயின் பண்ணால் 119. அது வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணுற மாதிரி நினச்சி ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா கூட அதில் நான் வந்து முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். அந்த வெளிச்சமில் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய ஜாதகத்துக்கு மட்டும் ஒன்று, இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒரு ஜாதகம் நீங்கள் அதில் கொடுத்து கேட்டுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஜாதகமும் துல்லியமாக கணிச்சு கீழே ஒரு 10 லைன் இல்லைனா 5 லைன் இப்போதைக்கு அடுத்து லைஃப் சுச்சுவேஷன்னா எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணுன்றது மட்டும் அது கீழே வச்ச மாதிரி வரணும். அது வரைக்கும் நான் பண்ணித்தரேன் வெளிச்சமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லியிருந்தேன். உணர்வுன்றவங்கள இருக்கிறவங்களுக்கு அதுக்கான டைம் வரணும், அப்போ நான் போடுறேன். ஏன்னா இப்போ ரொம்ப வரதெல்லாம் முக்கியமானதுன்றதுனால அந்தந்த டேட்டுக்கு அப்படி அப்படியே போட்டுடுறேன். நான் நாளைக்கு வந்து நீங்கள் அது பண்ணுறதோட கிருபானந்த வாரியாரே போட்டினே 369 முறை எழுதுது தான் ஹையஸ்ட்டு இது சூப்பர். அதுதான். அப்படி இல்லைன்னா 108 முறையோ 1008 முறையோ வாயிலேயே கிருபானந்த வாரியாரே போட்டின்னு சன் பண்ணலாம். அதுக்கும் மேலே உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கிருபானந்த வாரியார் இதெல்லாம் ஸ்லோகம்லாம் படிப்பீங்க, அவரே ஈற்றியனதெல்லாம் கூட நீங்கள் படிப்பீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் படிக்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு சிம்பிளாகவும் டைம் சேவிங்காக இருக்கணும். 4 நாளைக்கு மறுபடியும் ஓணம் சொல்லுவேன், அதுக்கப்புறம் மறுபடியும் பௌர்ணமிக்கு சொல்லுவேன். அப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு செய்யறதுக்கு டைம் இருக்கணும் இல்லையா? அதனால் நான் வந்து ஒரு சன் பண்ணுறதே போதும். அதே சமயத்தில் அந்த சன்டிங் மட்டுமே ஒன்றும் ரொம்ப சீப்பான விஷயம் கிடையாது. அந்த பெயரை உச்சரிக்கிற விஷயத்துலேயே எல்லாம் அடங்கிடுதுன்னு இவர் யோகிராம் சுரத்குமார் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்றதுக்கு தான் நான் அந்த பேரை சொன்னாலே போதுன்ற விஷயத்தை இதில் கொண்டு வந்தேன். அதை பண்ணிவிட்டு நாளைக்கு சிம்பிளாக கிருபானந்த வாரியாரை நினைக்கணும், அரிசி உப்புமா முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வேறு எதனா நிவேதனம் கூட வச்சுங்க. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த ஜாபு டெக்னிக்கல் விஷயத்துக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாருன்றதுக்கு ஆதாரமாகவே எனக்கு தெரியுதுன்றதுக்காக அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.